சகோதர சகோதரிகளே, என் அன்பிற்குரிய கர்த்தருடைய ஊழியர்களே, இந்த காணொளி காட்சியை பல்வேறு இடங்களிலிருந்து பார்க்கிற அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மே மாதத்தின் முதல் நாளில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த 2020ஆம் ஆண்டின் 4 மாதங்களை கடந்து 5வது மாதத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். இதுவரை நம்மை நடத்தி வந்த கர்த்தருடைய தயவுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய பலத்தினாலோ சாமர்த்தியத்தினாலோ திறமையினாலோ தகுதியினாலோ பின்னணியினாலோ நமக்கு உண்டாயிருக்கிற அறிவினாலோ ஆற்றலினாலோ செல்வத்தினாலோ செல்வாக்கினாலோ அல்ல, ஆண்டவருடைய மிகுந்த கிருபையினால் இந்த ஆண்டின் 5வது மாதத்திற்குள்ளே நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய சபைகளைச் சேர்ந்த கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் பாதுகாத்து இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். இந்த 5வது மாதத்திலும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு மாதமும் இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்தும்படி, பலப்படுத்தும்படி, நம்மை ஊக்குவிக்கும்படி நாம் ஆண்டவரிடத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருப்பதும் எதிர்பார்ப்பதும் பொதுவாக நம்முடைய பழக்கமாக அமைந்துவிட்ட ஒன்றாக இருக்கிறது. இந்த மாதத்திலும் ஆண்டவர் எனக்கென்று என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்கிற எதிர்பார்ப்போடு இதை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேத வசனத்திலிருந்து ஒன்றை நான் முன்வைக்க விரும்புகிறேன். 118ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். சங்கீதம் 118 வசனம் 16. கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். இந்த மே மாதத்தில் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்காக கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலது கரம் இந்த மாதத்தில் உங்களுக்காக பராக்கிரமம் செய்யும். இந்த காலகட்டம் பலமுள்ளவர்கள் பலமற்றவர்கள் அத்தனை பேருக்குமே கஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டம் என்பதை நாம் அறிவோம். நல்ல வேலையில் இருந்தவர்கள், வேலையே இல்லாதவர்கள், பெரிய வருமானத்தை பார்த்தவர்கள், கொஞ்சமாய் சம்பாதித்தவர்கள், இப்படி எல்லா சூழ்நிலையைச் சேர்ந்த மக்களுக்கும் கடந்த 40 நாட்கள், ஏறக்குறைய 40 நாட்கள் பலவிதமான திண்டாட்டங்களை காணச் செய்த ஒரு காலகட்டமாக அமைந்துவிட்டது. உலகத்தின் எல்லா நாடுகளுக்குள்ளும் இந்த நாட்களில் உண்டாயிருக்கிற
இந்த சூழ்நிலை எல்லோரையும் அச்சுறுத்தி எல்லோரையும் கட்டி போட்டு விட்டது. என்ற போதிலும் இந்த நாட்கள் எப்பொழுது முடிவுக்கு வரும், நான் என்ன செய்ய போகிறேன், என் எதிர்காலம் எப்படி இருக்கும், என் குடும்பத்தை நான் எப்படி காப்பாற்றுவேன், எனக்கு இனி என்ன வழி இருக்கிறது என்கிற கேள்விகளோடு வாழுகிற மக்கள் இன்றைக்கு பெருத்து போய்விட்டார்கள். ஆனால் கர்த்தரை அறிந்த கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு. அது என்ன என்றால், நம்மை நடத்துகிற கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மை நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் முடிவு பரியந்தம் அதை நடத்தி வருவார் என்று நம்பி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதைப் போல நமக்கென்று ஒரு துவக்கத்தை உண்டாக்கி தந்துவிட்ட ஆண்டவர் முடிவு வரை நம்மை நடத்துவார். ஆகவே இதை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளையை கலங்க வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். மிக குறிப்பாக இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் நம்புங்கள். கர்த்தருடைய வலது கரம் உயர்ந்திருக்கிறது. இந்த உலகத்தில் மனிதர்களுடைய கரங்கள் சில நேரங்களில் ஓங்கி இருக்கிறது. அதற்கு பின் சில காலத்திற்கு தள்ளி அதே கரங்கள் ஓய்ந்து போகிறது. இப்போ அவர் கை ரொம்ப ஓங்கியிருக்குங்க என்று சிலரை குறித்து சொல்கிறார்கள். அதே ஆளை குறித்து ஒரு கட்டத்தில் இப்பொழுது அவர் கை ஓய்ந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். மனிதர்களுடைய கரம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஓங்கி இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஓய்ந்து போகலாம். ஆனால் கர்த்தருடைய கரமோ எப்பொழுதும் உயர்ந்திருக்கிற கரம். கர்த்தருடைய கரம் உயர்ந்திருக்கிறது. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உனக்காக, உன் வாழ்வுக்காக, உனக்கு நன்மை செய்வதற்காக, உன்னை ஆசீர்வதிப்பதற்காக, உன்னை தூக்கி நிறுத்துவதற்காக கர்த்தருடைய கரம் உயர்ந்திருக்கிறது. இந்த மாதத்தில் கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். ஒருவேளை நம்முடைய கரங்கள் சில வேளைகளில் பலம் நிறைந்த கரங்களைப் போல காணப்படலாம். சில நேரங்களில் அதே கரம் தொய்ந்து போகிறது, ஓய்ந்து போகிறது. அமலேக்கியருக்கு விரோதமாக இஸ்ரவேலர்கள் யுத்தம் பண்ணியதை குறித்து யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அங்கே மோசேயின் கைகள் உயர்த்தப்பட்டிருந்த போது இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். மோசேயின் கைகள் தாழ்ந்த போது அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். அப்பொழுது மோசேயின் கைகள் தொய்ந்து போகாதிருக்கும்படி ஆரோனும் ஊரும் மோசேயின் கைகளை தாங்கி பிடித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மோசே பெரிய பலசாலி, பெரிய தேவ மனுஷன். ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் மோசே பலசாலியாக இருந்திருக்கலாம். ஆனால் மோசேயின் கைகள் உயர்ந்திருந்த ஒரு நேரம் இருந்தது.
மோசையின் கைகள் அசந்து போன நேரங்கள், தளர்ந்து போன நேரங்கள், தொய்ந்து போன நேரங்கள், கீழே இறங்கிவிட்ட நேரம் இருந்தது. எனவே தான் அந்த கைகளை தாங்கி பிடிக்க வேண்டியிருந்தது. ஆனால் நம்மை உண்டாக்கின கர்த்தருடைய கரம் ஒரு காலம் தொய்ந்து போகிறதில்லை, ஒரு காலம் அது தொங்கி போகிறதில்லை, அது ஒரு காலம் சோர்ந்து போகிறதில்லை, அது ஒரு காலம் குறுகி போகிறதில்லை. கர்த்தருடைய கரம் குறுகி போயிற்றோ என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய கை குறுகி போவதில்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு நன்மை செய்கிற கர்த்தருடைய கரம் உயர்ந்திருக்கிறது. அது இந்த மாதத்தில் உங்களுக்காக பராக்கிரமம் செய்யும். நீங்கள் செய்யக்கூடாததை, உங்களுடைய கைகளால் நீங்கள் செய்யக்கூடாததை இந்த மாதத்தில் கர்த்தருடைய கரங்கள் உங்களுக்காக செய்து முடிக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துல நன்றியோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவரை துதியுங்கள். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்காக பராக்கிரமம் செய்வார். வேத புத்தகத்தில் கர்த்தருடைய கையை குறித்து வாசிக்கும்போது யாத்திராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். வேத புத்தகத்தை நீங்கள் இப்பொழுது வைத்திருப்பீர்களானால் அதை திறந்து என்னோடு கூட சேர்ந்து இந்த வசனத்தை நீங்களும் வாசியுங்கள். யாத்திராகமம் 15:6. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. நம்முடைய ஆண்டவர் பலத்தினால் மகத்துவம் சிறந்த வலது கரத்தை உடையவர். உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக புறப்பட்டு வருகிற சத்துரு, எப்பேற்பட்ட சத்துருவாக இருந்தாலும், எவ்வளவு பலமிகுந்த சத்துருவாக இருந்தாலும், ஆண்டவருடைய வலது கரம் உங்களுடைய பகைஞனை இந்த மாதத்தில் நொறுக்கி போடும். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்த எகிப்து தேசத்தில் அவர்களால் தங்கள் பகைஞரை மேற்கொள்ள முடியாத நிலை இருந்தது. வாழ்நாள் முழுவதும் அடிமைப்பட்டு ஒடுக்கத்திலும் நெருக்கத்திலும் சிறுமையிலும் தவிப்பிலும் கண்ணீரிலும் பெருமூச்சிலும் வாழ்ந்து இந்த வாழ்க்கையை நாம் முடிக்க வேண்டியதுதான் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்த வேளையில் கர்த்தர் தம்முடைய கரத்தை அவர்களுக்காக உயர்த்தினார். தேவனுடைய வலது கரம் அவர்களுக்காய் உயர்த்தப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது, அவருடைய ஓங்கிய புயம், அவருடைய பலத்த கரம் இஸ்ரவேலுடைய சத்துருக்களை முற்றிலும் நொறுக்கிவிட்டது. அப்படி தங்களுடைய சத்துருக்கள் அழிக்கப்பட்டதை ஆண்டவர் தங்களுக்காக வெற்றி சிறந்ததை அவர்கள் கண்ணார கண்டு இந்த யாத்திரா 15ஆம் அதிகாரத்தில் உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது என்று சொல்லுகிறார். கர்த்தாவே, எங்கள் பலத்தினாலே அல்ல, எங்கள் கரத்தினாலே அல்ல, எங்கள் ஆற்றலினாலே அல்ல, எங்களுக்கு உண்டாயிருந்த எந்த ஒரு சாத்தியக்கூறுகளாலும் அல்ல,
உம்முடைய வலது கரத்தினால் நீரே பகைஞனை நொறுக்கி போட்டீர் என்று இங்கே அவர்கள் பாடுகிறார்கள். மிரியாமும் இஸ்ரவேல் ஜனங்களும் நன்றியோடு கர்த்தரை பாடிய பாட்டு இந்த யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம். எனவே இன்றைக்கும் இந்த மே மாதம் கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளி யுத்தம் பண்ணுகிற மாதம். உங்களுக்கு விரோதமாய் மாந்திரீகங்கள், மனுஷீக வல்லமைகள், பொல்லாத மனுஷனுடைய எரிச்சல்கள், ஒருவேளை நீங்கள் மேற்கொள்ள முடியாத பலவீனத்தின் ஆவிகள் உங்களை கட்டி சிறைப்படுத்தி இருக்கிற எந்த சூழ்நிலையானாலும் எல்லாவற்றையும் இந்த சத்துரு அல்லது பகைஞன் என்கிற அந்த அடைமொழிக்குள்ளே கொண்டு வாருங்கள். நீங்கள் எதை குறித்து பயப்படுகிறீர்களோ அது உங்கள் பகைஞன். அந்த பகைஞனை, உங்களை பயமுறுத்துகிற சூழ்நிலையை இந்த மாதத்தில் கர்த்தருடைய வலது கரம் நொறுக்கி போடும். கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அடுத்ததாக சங்கீத புத்தகத்தின் 18ஆம் சங்கீதம் 35ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது அங்கே தாவீது சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். என்னோடு சேர்ந்து இந்த சங்கீத புத்தகத்தின் 18ஆம் சங்கீதம் 35ஆம் வசனத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்புங்கள். அங்கே தாவீது சொல்லுகிறார், உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. பல நேரங்களில் நாம் தள்ளாடுகிறோம். யாருக்கு தாங்கி பிடிக்கிறவர்கள் தேவை என்றால் தள்ளாடுகிறவர்களுக்குத்தான் தாங்கி பிடிக்கிறவர்கள் தேவை. ஒரு ஆள் தள்ளாடும் போது பக்கத்தில் யாராவது நிற்பார்களானால் உடனே இந்த தள்ளாடுகிற நபர் கீழே விழுந்து விடாதபடி அவரை தாங்கி பிடிக்கிறார்கள். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் உண்டான தள்ளாட்டங்கள் நாம் கீழே விழுந்து விடுவோமோ என்கிற ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு போகிறது. சரீரப்பிரகாரமான தள்ளாட்டம், பொருளாதாரத்திலே தள்ளாட்டம், ஆவிக்குரிய நிலையிலே தள்ளாட்டம், நம்முடைய ஜீவியத்தின் பல நிலைகளில் தள்ளாட்டங்கள் நமக்கு வருகிறது. தள்ளாடும் போது பக்கத்தில் தாங்கி பிடிப்பதற்கு ஒருவரும் இல்லை என்றால் கீழே விழுந்துவிட ஏது உண்டு, காயப்பட ஏது உண்டு, இன்னும் அதற்கும் மேல் மோசமான நிலைக்கு போவதற்கும் ஏது உண்டு. இங்கே தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. என் சகோதரனே, சகோதரியே, நீங்கள் தள்ளாடும் போது உங்களை தாங்குகிற கரம் கர்த்தருடைய கரம். இந்த மாதத்திற்குள்ள நுழையும் போதே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை கீழே விழத்தள்ளக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் உங்களை தள்ளாட பண்ணலாம். விழுந்து விடுவேனோ, நிற்க மாட்டேனோ என்கிற கேள்விகள் மனதில் எழலாம். சரீரப்பிரகாரமான பலவீனங்கள், பொருளாதாரத்தில் உண்டான வீழ்ச்சிகள், வாழ்க்கையில் உண்டான தோல்விகள், இருதயத்தில் உண்டான சோர்வு, இப்படி பல நிலைகளில்
நம்மை தள்ளாட பண்ணத்தக்க பல காரியங்கள் நம்மை சுற்றி சூழ்ந்து நம்மை பயமுறுத்தலாம். ஆனால் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. கர்த்தருடைய வலது கரம் நம்மை தாங்கும். சங்கீத புத்தகத்தில் 63ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கேயும் தாவீது சொல்கிறார், உம்முடைய கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. சகோதர சகோதரிகளே, ஒருவேளை காலமெல்லாம் நம்மோடு கூட இருந்து நம்மை தாங்கி பிடிப்பார்கள் என்று நாம் யாரையெல்லாம் நினைத்து கொண்டிருந்தோமோ அவர்களெல்லாம் நம்மை விட்டு ஒதுங்கி போகலாம். நம்மை விட்டு விலகி நிற்கலாம். நாம் கீழே விழுவதை வேடிக்கை பார்ப்பதற்கு காத்திருக்கலாம். ஆனால் கர்த்தரோ ஒரு காலம் நம்மை தள்ளாட விட மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார். இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார். அவர் உன்னை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் மிக பரிச்சயமான வசனங்கள். மனப்பாடமாக பலர் படித்து வைத்திருக்கிற வசனங்கள். உங்களுக்காக வாசிக்கிறேன். வேதம் இருந்தால் நீங்களும் என்னோடு சேர்ந்து அறிக்கையாக இதை வாசியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், என் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குகிற ஆண்டவர். பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்கிறவருக்கு லேசான காரியம். என் சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து மனம் தளர்ந்து தள்ளாடி கொண்டிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தாங்குவேன். என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். மூன்றாவதாக கர்த்தருடைய கரம். அவருடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்கிற கரம். 2 நாளாகவும் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தரணும். யாபேஸ் கேட்டது, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தரணும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். இந்த மாதத்தில் ஆண்டவருடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்கிற கரம், நம்முடைய எல்லையை பெரிதாக்குகிற கரம். ஒருவேளை கடந்த 40 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த பாதை
நீங்கள் குறுகி போகத்தக்கதாக, சிறுமைப்படத்தக்கதாக, உங்களை மிகவும் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கலாம். ஆனால் இந்த மே மாதத்தில் கர்த்தருடைய வலது கரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். அந்த கரம் உங்கள் எல்லையை பெரிதாக்கும். இதுவரை நீங்கள் கண்டிருந்த ஆசீர்வாதங்கள், அனுபவித்த ஆசீர்வாதங்களை பார்க்கலாம். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறார். உங்கள் எல்லையை பெரிதாக்கப் போகிறார். உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தரின் ஆசீர்வாதம், ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருக்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஒருவேளை இதை பார்க்கிற கேட்கிற என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உலகம் உங்களை குறித்து ஆச்சரியப்படத்தக்க நிலைக்கு ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நம்புங்கள். ஒருவேளை நமக்கு இந்த உலகத்தில் ஆதரவு, ஆதாரம் என்று சொல்ல ஒன்றுமில்லாதிருக்கலாம், ஒருவரும் இல்லாதிருக்கலாம். கர்த்தருடைய கரத்தை மாத்திரம் நம்புங்கள். கர்த்தருடைய கரம் இந்த மாதத்தில் உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. அந்த கரம் உங்களுக்காக உயர்ந்திருக்கிறது. அந்த கரம் உங்களுக்காக பராக்கிரமம் செய்யும். இந்த மாதத்தில் ஆண்டவருடைய கரத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உதவி தருவாரா. ஊழியர்கள், விசுவாசிகள், இதை கேட்கிற அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் கர்த்தருடைய கரத்தின் ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. கர்த்தருடைய கரம் பகைஞனை நொறுக்கி ஜெயத்தை கொடுக்கும். கர்த்தருடைய கரம் தள்ளாட்டங்களை மாற்றி நம்மை தாங்கி பிடிக்கும். கர்த்தருடைய கரம் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய எல்லையை பெரிதாக்கும். கர்த்தருடைய கரத்தின் ஆசீர்வாதங்களை இந்த மே மாதத்தில் ஒவ்வொருவரும் அனுபவிக்கத்தக்கதாக ஆண்டவர் நம் எல்லாருக்கும் உதவி செய்ய இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வலது கரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும் என்ற வார்த்தையின்படி இந்த மாதத்தில் உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளுக்காக உயர்ந்திருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் பராக்கிரமம் செய்யும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை பயமுறுத்துகிற சத்துரு, எப்பேற்பட்ட சத்துருவாக இருந்தாலும், ஒருவேளை அது சூழ்நிலையாக இருக்கலாம், ஒரு பொருளாதார பாதிப்பாக இருக்கலாம், சரீர பலவீனமாக இருக்கலாம், அல்லது எதிரிட்டு வருகிற எந்த சத்துருவின் போராட்டமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு உடைய கரத்தினால் உண்டான ஜெயத்தை நீட்டார். பல சூழ்நிலைகளால் தள்ளாடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த மாதத்தில் கர்த்தருடைய கரம் தங்களை தாங்குகிறது என்பதை காணத்தக்கதாக ஆண்டவரே, உடைய கிருபை உடைய பிள்ளைகளை தாங்க, உடைய கரம் உடைய பிள்ளைகளை தாங்கி செபிக்கிறோம். இம்மட்டும் நான் உங்களை சுமந்தேன், ஏந்தினேன், தாங்கினேன், தப்புவித்தேன். இனிமேலும் உங்கள் முதிர் வயது வரைக்கும், உங்கள் நரை வயது மட்டும் நான் உங்களுக்கு அப்படியே செய்வேன் என்று உடைய வார்த்தையின்படி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய சரீரங்களில் உண்டான பலவீனங்களை மாற்றி ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாங்கும் ஆண்டவரே பலப்படுத்துகிறார். சரீரங்கள் அற்புதங்கள் நடப்பதாக, பலவீன கட்டுகள் உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே, தள்ளாட்டங்கள், சோர்வுகள் எந்த நிலையில் நம்முடைய பிள்ளைகளை எதிர்கொண்டாலும் அவைகள் எல்லாவற்றையும் நீர் அப்புறப்படுத்தி உடைய கரத்தினால் நம்முடைய பிள்ளைகளை நீர் தாங்கும்படி செபிக்கிறேன். ஆண்டவரே, நம்முடைய கரத்தில் நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் யாபேஸ் கேட்டது போல கேட்கிறோம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களோடு இருந்து
நீர் எங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லைகளை பெரிதாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களால் எங்களுடைய எல்லைகளை பெரிதாக்க முடியாது, ஆனால் உம்மால் எங்களுடைய எல்லைகளை பெரிதாக்க முடியும். இதை பார்க்கிற ஒவ்வொரு ஊழியர்களுடைய ஊழிய எல்லைகளும் விரிவாகட்டும். சபைகள் ஆத்துமாக்களால் நிரப்பப்படுவதாக, ஊழியங்கள் வளர்ந்து பெருகுவதாக, தொழில் செய்கிற மக்கள், வியாபாரம் பண்ணுகிற மக்கள் ஒவ்வொருவருடைய தொழில்களிலும் வியாபாரங்களிலும் விருத்தி உண்டாகட்டும். இந்த மே மாதத்தில் ஆண்டவரே, நின்று போன தொழில்கள் ஏப்ரல் மாதம் முழுவதும் செய்ய முடியாமல் கடைகளை பூட்டி வைத்திருந்து ஆண்டவரே தங்களுக்கு ஒரு வருமானமும் இல்லையே என்று ஏக்கத்தோடு தவித்து நின்ற வியாபாரிகள், தொழிலாளர்கள், உழைப்பாளிகள் யார் யார் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லைகள் பெரிதாவதாக, தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, செய்கிற வேலைகள் பணிகள் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று யாபேசு வேண்டிக் கொண்டது போல இந்த மாதத்தில் கர்த்தாவே ஒரு தீங்கும் ஒருவரையும் துக்கப்படுத்தாதபடி எல்லா தீங்குக்கும் எல்லாரையும் விலக்கி பாதுகாத்து ஆசீர்வதியும். உம்முடைய வலது கரம் உயர்ந்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வலது கரம் எங்களுக்காக பராக்கிரம் செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை எங்களில் மகிமைப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாய்